வணக்கம் நண்பர்களே. பல பேரின் வேண்டுகோளுக்கு இணங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றிய பல விஷயங்களை நான் இங்கு பதிவிடலாம் என நினைத்துள்ளேன். இன்று இது எனது முதலாவது எக்ஸலை பற்றிய பதிவு. எக்ஸலில் காணப்படுகின்ற மோஸ்ட் பாப்புலர் ஃபங்க்ஷன் ஒன்றை பற்றியது, அதாவது இஃப் எனும் ஃபங்க்ஷனை பற்றி நான் இன்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர இருக்கின்றேன். ரைட், லெட்ஸ் சி த டெமோ. இன்றைய பதிவானது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் காணப்படுகின்ற ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஃபங்க்ஷனை பற்றியதாகும், அதாவது இஃப் என்னும் ஃபங்க்ஷனை பற்றியதாகும். இன்று நான் இந்த இஃப் ஃபங்க்ஷனை பற்றிய ஒரு பேசிக்கான விஷயத்தை தான் சொல்லித்தர இருக்கின்றேன். இதில் மோஸ்ட் அட்வான்ஸ் விஷயங்களும் காணப்படுகின்றது, அதாவது நெஸ்டட் இஃப் கண்டிஷன் என்று சொல்லி, மற்றும் இந்த இஃப் கண்டிஷனை இஃப் ஃபங்க்ஷனை நாங்கள் அண்ட் ஓர் என்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட எப்படி பயன்படுத்துவது போன்றவற்றை நான் எனது அடுத்த பதிவில் உங்களுக்கு தருகின்றேன். முதலாவது இஃப் கண்டிஷன் அண்ட் இஃப் ஃபங்க்ஷன் என்றால் என்ன? அதாவது இது ஒரு கம்பேரிசன். அதாவது இது நடந்தால் நான் இதை செய்வேன், இது நடக்காவிட்டால் இதனை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான். ரைட், அதாவது இப்போ பாருங்கள், நீங்கள் உதாரணத்துக்கு இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 என்று சொன்னால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2, எல்ஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ரைட், அதாவது இப்போ எக்ஸ் 3 என்று சொன்னால் எங்களுக்கு வருகின்ற முடிவு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. ரைட், இப்போ எக்ஸ் 1 என்று சொன்னால் எங்களுக்கு வருகின்ற முடிவு எக்ஸ் லெஸ் தென் 2. ரைட், ஓகே. நான் இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் காணப்படுகின்ற ஒரு எக்ஸல் ஷீட்டினை எடுத்து இதனை நாங்கள் எவ்வாறு இந்த இஃப் ஃபங்க்ஷனை பாவிக்கலாம் என்பதை காட்டித் தருகின்றேன். பொதுவாக இந்த இஃப் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஃப்ளாக் பண்ணுவதற்கு மோஸ்ட்லி பயன்படுத்துவார்கள். ஓகே, நான் இப்பொழுது ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வைத்திருக்கின்றேன். இது உங்களுடைய கம்பெனியில் அதாவது எம்ப்ளாயிமாருக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் என்ன, அதனை அவர்கள் ஆக்சுவலாக எவ்வளவு செலவழித்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கான ஒரு எக்ஸல் ஷீட். ரைட், அப்போ இப்போ நீங்கள் உங்களிடம் இந்த கம்ப்ளைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிரை எக்ஸல் ஷீட்டை தந்து இவர்களுடைய கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் செலவழித்திருக்கின்றார்களா இல்லாட்டி ஓவர் பட்ஜெட்டாக போன்றவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ரைட், இதற்காக நான் இந்த ஸ்டேட்டஸ் என்ற இந்த குளத்தில் நாங்கள் இது அண்டர் பட்ஜெட், ஓவர் பட்ஜெட் போன்ற ஃப்ளாக்கை நாங்கள் இன்செர்ட் பண்ண போகின்றோம். ரைட், அப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், சில எக்ஸ்பென்சஸ் தரப்பட்டுகின்றது, ஏர்ஃபேர், ஹோட்டல், கார், ஃபுட். ரைட், அப்போ இதற்காக வழங்கப்பட்ட பட்ஜெட் கம்பெனியால் $800, $375, சம்திங் லைக் தட். ரைட், அப்போ இதில் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் காலத்தில் இது ஓவர் பட்ஜெட்டா இல்லாட்டி அண்டர் பட்ஜெட்டா என்பதையும் நீங்கள் இப்போ கண்டுபிடித்தல், அதாவது ஃப்ளாக் பண்ண போகின்றீர்கள். இதற்கு நான் இப்பொழுது இந்த எக்ஸல் இந்த இஃப் என்னும் ஃபங்க்ஷனை பாவிக்க இருக்கின்றேன். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த முதலாவது செல்லுக்கு நாங்கள் வருவோம். இது இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட பட்ஜெட் 800, ஆனால் அவர் செலவழித்தது 921. இது ஓவர் பட்ஜெட். ரைட், அப்போ ஓவர் பட்ஜெட் என்ற ஃப்ளாக்கை நாங்கள் இங்கே கொடுக்க போகின்றோம். அடுத்தது பாருங்கள், இது $375, ஆனால் அவர் செலவழித்தது 324. இது அண்டர் பட்ஜெட் என்று சொல்லி ஃப்ளாக் பண்ண போகின்றோம். ரைட், அப்போ இதற்கு நான் ஒரு இஃப் கண்டிஷனை பாவிக்க போகிறேன். அப்போ முதலாவது செல்லை கிளிக் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பட்டன் காணப்பட்டுள்ளது, இந்த கிளிக் பண்ணுவோம். ரைட், அப்போ இப்பொழுது இதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ரைட், இஃப் சர்ச் பண்ணும்பொழுது முதலாவது விட்டது. ரைட், அப்போ பாருங்கள், அதற்குரிய விளக்கம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. செக்ஸ் வெதர் a condition is met and returns one value if true and another value if false. ரைட், அப்போ நாங்கள் அதை கிளிக் பண்ணுவோம். ரைட், அப்போ என்ன கண்டிஷன் நாங்கள் இப்பொழுது செய்ய போகின்றோம்னு சொன்னால், இந்த ஆக்சுவல் வேல்யூ ரைட் greater than budget value. ரைட், அப்போ இது ட்ரூ. இந்த குளத்தில் இது ஆக்சுவல் அவர் செலவழித்தது கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டை பார்க்க பெறுது. ரைட், அதாவது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அது ட்ரூன்னு சொன்னால் இதை நாங்கள் ஓவர் பட்ஜெட் என்று சொல்லி போடுவோம். ரைட், ஒரு பட்ஜெட். ரைட், எல்லாவிட்டால் அதை நாங்கள் அண்டர் பட்ஜெட்னு சொல்லி போடுவோம். ரைட், ரைட், இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ணுவோம். ரைட், அப்போ பாருங்கள், இங்கே ஓவர் பட்ஜெட் என்ற ஃப்ளாக்கை இங்கே அது கொடுத்துருக்கின்றது. ரைட், அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அந்த இஃப் கண்டிஷன் தரப்பட்டுகின்றது. பாருங்கள், அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இந்த C2 ஆக்சுவல் வேல்யூ கிரேட்டர் தென் இந்த B2. ரைட்,
அப்போ இது வந்து ஓவர் பட்ஜெட் என்ற இடத்துக்கு இதனை போடுகின்றது. மற்ற இது வந்து அண்டர் பட்ஜெட், ரைட்? இப்போ அடுத்த குளத்தில் இந்த இடத்துல வந்து அது அண்டர் பட்ஜெட்டாக வரணும், ரைட்? அப்போ இதனை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இதே இஃப் கண்டிஷனை வந்து நான் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் செய்யலாம், ரைட்? அது வந்து அப்போ நாங்கள் இதை லிட்டில் பிட் அதாவது ஆட்டோமேட் பண்ணலாம். அதற்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும்போது இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அத்தனை ஃபங்க்ஷனும் இங்கே வந்து விட்டது, ரைட்? இப்போ வந்து இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்னும் நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷனை நாங்கள் சூஸ் பண்ணலாம், ரைட்? இப்போ வந்து ஓவர் பட்ஜெட்னு சொன்னால் இதுக்குள்ளே இன்னும் ஒரு இஃப் கண்டிஷனை நீங்கள் போடலாம், ரைட்? ஆனால் நான் இங்கே காட்டி தந்தது வந்து இஃப் கண்டிஷன் இஃப் ஃபங்க்ஷன் பேசிக் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவது என்பதை பற்றி, ரைட்? இந்த மெட்டைய பதிவுகளில் நான் உங்களுக்கு அந்த நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷனை எவ்வாறு பாவிப்பது மற்றும் அண்ட் ஓர் ஆப்பரேட்டரையும் இந்த இஃப் ஃபங்க்ஷனோடு நாங்கள் எவ்வாறு பாவிப்பது என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லித் தருகின்றேன், ரைட்? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மற்றும் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.